வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜிஆர்பி இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் மிக்சரை வச்சு நம்ம வந்து சூப்பரான குலோப்ஜாம் செய்யலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க அளவு வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கணும். 4-5 ஏலக்காய் எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஆற வச்சு இதில் வந்து மாவில் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் இலக்கமாகவே பிசைங்க. அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் வரும் குலோப்ஜாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யை வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இதை 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. அது ஊறட்டும். இப்போ வந்து பாகு காய்ச்சிடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பிறகு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டு, சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் சர்க்கரை வந்து டக்குன்னு கரிஞ்சிரும். அதுக்காக வேண்டி மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் சிறு கம்பி பதம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வந்து காய்ச்சிடாதீங்க, அது கட்டிப்பட்டு போயிடும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. குலோப்ஜாம் வந்து நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உருண்டைகளை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா குலோப்ஜாம் வந்து வெடிப்பு இல்லாமல் வரும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிடுங்க. உருட்டி எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டே வந்து அந்த உருண்டைகளை வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் மேலே வந்து கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு எல்லா உருண்டைகளையும் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக வந்து கலர் வந்து நமக்கு ப்ரௌனாக வரும். பாருங்கள், எல்லாமே நல்லா அழகாக வந்துக்கிட்டு இருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிதமான சூட்டில் வச்சு எடுக்கிறதுனால நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு, மேலேயும் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இதை மாற்றிட்டு மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் சர்க்கரை பாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு இருக்கணும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருங்க. இதை வந்து கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஊறினா தான் இந்த சர்க்கரை பாவு வந்து நல்லா உள்ளே குடிச்சிட்டு நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்பூன் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், உள்ளே நல்லா வந்து சர்க்கரை பாவை நல்லா குடிச்சிட்டு நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் குலோப்ஜாம் வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குலோப்ஜாம்